அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான தேதி 11/2/2024 ஞாயிற்றுக்கிழமை. தினசரி வானிலை அறிக்கை. வானிலை அமைப்பு பொறுத்தமட்டில் நேற்று தமிழகத்தில் ஈரோட்டில் 36.2 டிகிரி செல்சியஸ் அளவுக்கு அதிகபட்ச வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்தபடியாக அதாவது அந்தமானுக்கு தெற்கு கடலில் நீடித்த காற்று சுழற்சியானது மேற்கு நோக்கி நகர்ந்துள்ளது. அதே வேளையில் மேலும் அடுத்த 24 மணி நேரம் நீடிக்க வாய்ப்பு தென்படுகிறது. அதாவது நாளைய தினம் 24 மணி நேரத்துக்கு பிறகு நீண்ட சுழற்சியாக நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது. காற்று சுழற்சி என்பதன் காரணமாக சரியாக ஆய்வு செய்து தமிழகத்தில் உள்ள எந்த ஒரு அதாவது தனியார் வானிலை ஆய்வாளர்கள் மற்றும் இந்திய வானிலை மையத்தால் கூட சரியாக ஆய்வு செய்து அறிக்கை வழங்க முடியாது. ஆனால் நம்முடைய சேனலில் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும். அரபிக்கடலில் தெற்கு பகுதியில் அதாவது வலு குறைந்த காற்று சுழற்சி நீடிக்கிறது. இது மேலும் அடுத்த 24 மணி நேரத்திற்குள் அதாவது முற்றிலுமாக செயலிழக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதே வேளையில் வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடலில் உயரழுத்தத்தின் தாக்கம் தொடர்கிறது. அதே போல வடமாநிலங்கள் வரை அதாவது வடமாநிலங்கள் முதல் தென் மாநிலங்கள் வரை மேற்கத்திய இடையூறின் தாக்கம் தொடர்கிறது. வடமாநிலங்களில் மேற்கத்திய இடையூறு காரணமாக மூடுபனியின் தாக்கம் அதாவது வடமாநிலங்களில் மேற்கத்திய இடையூறு காரணமாக மூடுபனியின் அதாவது குறைவான பரப்பளவில் மட்டும் மூடுபனி பதிவாகி இருக்கும். தமிழகத்திலும் குறைவான இடங்களில் மட்டும் மூடுபனியின் அதாவது தமிழகத்திலும் குறைவான இடங்களில் மட்டும் மூடுபனி பதிவாகி இருக்கும். ஆனால் நள்ளிரவு அதிகாலையில் குளிரின் தாக்கம் பதிவாகி இருக்கக்கூடும். சூரியனின் குத்துக்கதிர் அதாவது வடக்கு நோக்கி நகர்வதால் வெப்பநிலை படிப்படியாக உயரக்கூடும். வானிலை எதிர்பார்ப்புகள் பொறுத்த மட்டில் தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் அதாவது பிப்ரவரி 11, 12, 13 தேதிகளில் பெரும்பாலும் வறண்ட வானிலை நீடிக்கும். அதே சமயத்தில் ஓரிரு இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. நேற்றைய தினம் பிப்ரவரி 13ஆம் தேதி அதாவது மழைக்கு வாய்ப்பு இருக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தற்சமயம் ஆய்வின் முடிவின்படி பிப்ரவரி 14, 15 தேதிகளில் டெல்டா மாவட்டங்களான கடலூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் லேசான முதல் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதே போல் தென் மாவட்டங்களில் குறிப்பாக தென் மாவட்டங்களில் தேனி, விருதுநகர், தென்காசி, திருநெல்வேலி உள்ளிட்ட மேற்கு தொடர்ச்சி மாவட்டங்களில் பரவலாக லேசான முதல் மிதமான மழை கொடுக்கும். அதே வேளையில் மதுரை, சிவகங்கை, புதுக்கோட்டை, ராமநாதபுரம், தூத்துக்குடி, கன்னியாகுமரி உள்ளிட்ட மாவட்டங்களில் லேசான மிதமான மழை பொழியும். வட உள் மாவட்டங்கள், கொங்கு மாவட்டங்களில் ஆங்காங்கே மழை பொழியும். பதிவாகும் இடத்தில் லேசான மிதமான மழை பதிவாகும். கோயம்புத்தூரில் பரவலாக மழைக்கு வாய்ப்புள்ளது. அதே போல் சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு என அதாவது உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் பிப்ரவரி 14, 15 மழைக்கு வாய்ப்புள்ளது. அதே போல் புதுச்சேரி மற்றும் காரைக்காலிலும் பிப்ரவரி 14, 15 மழை பொழிய சாதக சூழல் தென்படுகிறது. அதே போல் டெல்டா தென் மாவட்டங்களுக்கு கனமழை பதிவாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதன் பின்னர் பிப்ரவரி 16, 17, 18, 19,
20 தேதிகளில் மழை நீடிக்க சாதக சூழல் தென்படுகிறது. அதே போல் அதாவது கிழக்கு திசை காற்று காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிப்ரவரி 11, 12, 13 தேதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாகும். பிப்ரவரி 14, 15 தேதிகளில் பரவலாகும் மழைப்பொழிவில் தினசரி மாற்றம் அடைகிறது. இதன் காரணமாக தினசரி நம்முடைய சேனலில் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும். அதாவது கிழக்கு திசை காற்று காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிப்ரவரி 11, 12, 13 அதாவது 13 தேதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாகும். அதாவது தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் பிப்ரவரி 11, 12, 13 தேதிகளில் ஆங்காங்கே மழை பதிவாகும். பிப்ரவரி 14, 15 தேதிகளில் பரவலாகும் மழைப்பொழிவில் தினசரி மாற்றம் அடைகிறது. இதன் காரணமாக தினசரி நம்முடைய சேனலில் தினசரி ஆய்வு செய்து அறிக்கை வழங்கப்படும். இன்றைய வெப்பநிலை பொறுத்தமட்டில் ஈரோடு, கோயம்புத்தூர், திருப்பூர், நாமக்கல், கரூர், சேலம், திருச்சி, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், ராமநாதபுரம், மதுரை, தென்காசி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், கடலூர், கள்ளக்குறிச்சி உள்ளிட்ட மாவட்டங்களில் வெப்பநிலை அதிகரித்து காணப்படும். குறிப்பாக 33 டிகிரி செல்சியஸ் முதல் 40 டிகிரி செல்சியஸ் வரை கூட வெப்பம் பதிவாக வாய்ப்புள்ளது. அதே போல் புதுச்சேரியில் 29 டிகிரி செல்சியஸ், காரைக்காலில் 28 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவாகக்கூடும். குறிப்பாக தமிழகத்தில் அதிகரிக்கும் வெப்பநிலை இன்றும் ஈரோடு மாவட்டத்தில் கூடுதல் வெப்பம் பதிவாகலாம், அல்லது கரூர் மாவட்டத்தில் கூட கூடுதல் வெப்பம் வெப்பநிலை அதிகரித்து பதிவாகக்கூடும். தேவையில்லாமல் வெளியே செல்வதை தவிர்க்க வேண்டும். நேற்றைய தினம் ஈரோடு மாவட்டத்தில் தமிழகத்தில் நேற்றைய தினம் ஈரோடு மாவட்டத்தில் 36.2 டிகிரி செல்சியஸ் வெப்பம் பதிவானது. இலங்கை பொறுத்தமட்டில் அடுத்த 24 மணி நேரம் வறண்ட வானிலை தொடரும். பிப்ரவரி 12, 13 தேதிகளில் அனுராதபுரம் மற்றும் அதற்கு தெற்கு உள்ள கண்டி, மட்டக்களப்பு, ரத்னபுரி, அம்பாறை உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பொழியும். வடக்கு பகுதியில் ஆங்காங்கே மழை பொழியும். விவசாயிகள் பொறுத்தமட்டில் தினசரி வானிலையில் மாற்றம் அடையும் என்பதால் தினசரி நம்முடைய வானிலை அறிக்கையை கேட்டு திட்டமிட்டு விவசாய பணிகளை செய்து லாபம் அடைய வேண்டும். தெரியாத விவசாய நண்பர்களுக்கு நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை அறிமுகம் செய்ய வேண்டும். இதுவரைக்கும் நம்முடைய வெதர் சயின்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் செய்து வைத்து கொள்ளுங்கள். அப்போதுதான் நான் பதிவு செய்யும் ஒவ்வொரு வானிலை அறிக்கையும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். என்றும் விவசாயிகளுடன் வட தமிழக வெதர்மேன். நன்றி, வணக்கம்.